நிரஞ்சன் சர்வலோக சித்தர் ஏரியின் பக்தர் உலகம் சுற்றிய நிரஞ்சன் சாமிக்கு அமைதி அமைதி அமைதி. உண்மைக்கு வந்து விட்டீர்களா? சிஷ்யா, குருவே, என் பாத தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாமர மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து சொல். சித்தம் சித்தம். பக்த கேடிகளே, மன்னிக்க வேண்டும். பக்த கோடிகளே, உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை பரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஜெய் அலட்சுமி நிரஞ்சன். உட்காருங்க உட்காருங்க, யாரும் வரக்கூடாது. யார் பேரை சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும். என்ன சாமி, எங்க பேரையெல்லாம் முன்னாடியே சாமி கிட்ட சொல்லிட்டீங்களா? சாமிக்கு ஞானக்கண். யானக்கண்ணா? ஞானக்கண், அதாவது டிவி மாதிரி. ஜெய் அலட்சுமி நிரஞ்சன். மாடு எந்த மாடசாமி, மாடு எந்த மாடசாமி, மாடு எந்த மாடசாமி. ஏன் சாமி, இதுக்கு முன்னால ஏலக்கடையில இருந்தீங்களா? கொஞ்ச காலம். என்ன கேட்டீங்க? அனாவசியமா இங்க பேசக்கூடாது, சாமி கோச்சுக்கும். மாடசாமி, நாங்க சொன்னபடி பூஜை நடத்தலையா? காணாம போனவன் மாடு கிடைக்குதா? கிடைச்சிருக்கு. ஏன்பா அழுகிற? காணாம போறது பசு மாடு, கிடைச்சது காள மாடு. ஜெய் அலட்சுமி நிரஞ்சன். உன்னுடைய பூஜையில ஏதோ தவறு இருக்கு. நீ திரும்ப ஒரு மண்டலம் பூஜை நடத்து. காள மாடு பட்டு மாடா மாறும். சீக்கிரமா ஓடு, இல்லன்னா காள மாடு கண்ணு குட்டியா மாறிடும். சாமியார பார்க்க வரும்போது கையில ஏன் செருப்பு? அவரை பார்த்த உடனே விலவெலுத்து போச்சு, உடனே கட்டிட்டேன். எங்க வைக்கிறதுன்னு தெரியல, பயந்து எடுத்துன்னு வந்துட்டேன். என் தலையில வைங்க. என்ன சார் நீங்க ஒண்ணு? இன்ஸ்பெக்டர் சூடாமணி. சரி, இப்பதான் புரியுது. சாமியார கேட்டு கேட்டுதான் நீங்க வந்து கேடிகளை புடிக்கிறீங்க போல இருக்கு. வழக்கமான சிலபிஷத்தை நீ கூட மாட்டீங்களே. நான் பெரிய லெவல்ல அவரோட ஒரு கலக்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன லெவலு? சூடாமணி. என்ன என்ன முக்குது. என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? இதுதானா உலகத்துல இல்லாத பேர்? கூப்பிட்டோன்னு போங்க சார். நீங்க வேட்டியா சார் தூக்குறீங்க? ஒரு மரியாதைங்க. வேட்டி இறக்கி விட்டு போனா தான் மரியாதை. போங்க. இதெல்லாம் ஆட்டக்கூடாது. எங்க வைக்கிறதுங்க? கையை கட்டு. சரி. சூடாமணி, சுவாமி, நீர் வந்த விஷயம் அந்த பம்பாய் மேல் 109 நீர் பிடிப்பீரா அல்லது அந்த அசோக் படிப்பாரா என்பதுதானே? ஆமா சுவாமி. அது மட்டுமல்ல, சென்ட்ரல் அவார்டா ஸ்டேட் அவார்டா என்பதுதானே? ஐயோ, மனசுல இருக்கிறது அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டீங்களே புட்டு சுவாமி. இந்த புட்டு கொலா புட்டெல்லாம் சொல்லக்கூடாது. கையை கட்டு. கை கட்டிட்டேன். சூடாமணி, உமது ஜாதகப்படி இன்னொருத்தம் பிடிப்பான். ஆனா பேரும் புகழும் உமக்கு கிடைக்கும். யார் பிடிச்சாலும் பிடிச்சிட்டு போட்டு சாமி, எனக்கு அவார்டு கிடைச்சா போதும். நேர் சர்வீஸில் இருக்கும் வரையில் உம்மால் யாரையும் பிடிக்க முடியும். ஐயோ, அவார்டு கிடைக்கும். அது போதும் சுவாமி. சின்ன புட்டு நான் வரட்டுங்களா? இந்த பல்பொடியோட இதை சேர்த்து வச்சு விளக்கு. பேஸ்ட்ல சேர்த்துக்கு. சுவாமியே, சின்ன புட்டு. அடுத்த அண்டர் கிரவுண்ட், அதாவது புதையல் விஷயம். யார் யாரு? குருவே, 2 ஜட நிக்குது எப்படி? சொம்பு சொம்பு, அதாவது செம்பு புதையல். செம்பமுத்தி யார் யாரு? சாமி சொன்ன மாதிரி செஞ்சியா? சாமி, நீங்க தோண்ட சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தேன். செம்பு புதையல் கிடைச்சது. இதுல இது பாதி நீங்க வாங்கிட்டா. என்ன சொன்னாய்? பாதிட பதறே, எனக்கு பாதி வேண்டாம். சாமி பூராத்தையும் கேட்கிறாரா? சும்மா ஐயா. அன்பரே, அத்தனையும் நீயே எடுத்துக்கொள். உனக்கு நல்ல நேரம் வந்துட்டு நீ போ. நிரஞ்சன். அடுத்தது அண்டா புதையல். ஐயா, நடத்த வர சாமி உங்களை தான் கூப்பிடு. என்னையா? பக்த கோடிகளே, சாமி சாப்பிட போகுது. போயிட்டு நாளைக்கு வாங்க. போங்க 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 போங்க. எல்லாம் நல்லது நடக்கும். போங்க. பக்தா பாண்டுரங்கா, சாமி, புதையலை பற்றி ஏதாவது விவரம்? சாமிக்கு தெரியாதா? திரிகாலம் உணர்ந்த பெரிய முனியாச்சே. தெரியும் தெரியும். என்னை சோதிக்கின்றாயா? ஓம் என்ற 2 எழுத்தை வைத்து ஆண்டவனையே பார்த்தவன் நான். அந்த ஒரு எழுத்து மட்டும் கிடைத்து விட்டால் புதையலை கண்டுபிடித்து விடலாம். ஒரு எழுத்தா? ஆமா, அந்த ஒரு எழுத்திலேதான் உமது தலையெழுத்தே அடங்கி இருக்கிறது. சீக்கிரம் சொல்லியா? வாயால சொல்ல முடியலன்னா கையால பேப்பர்ல எழுதியாவது காட்டியா? சாமிக்கு அஞ்சனாவர சுடுகாட்டுல ஆவி பூஜை இருக்கு. சாமி, அந்த ஆவிய பாக்குறதுக்கு முன்னால் இந்த பாவிய கொஞ்சம் பாருங்க சாமி. என்கிட்ட பீங்கிற ஒரு மேப் இருக்கு. அதுல ஏங்கிற எழுத்த சேர்த்தா புதையல கண்டுபிடிச்சிடலான்னு போட்டு எனக்கு பார்த்தீரா? விடுவேனா? எல்லா பாஷையில இருக்கிற ஏங்கிற எழுத்த எனக்கு பார்த்தேன். ஆனா ஒத்து வர பாண்டு, நீ ஒரு மக்கள். எப்படி? பீங்கிற மேப்போட
ஏங்கிற எழுத்தை இணைக்க கூடாது. ஏங்கிற மேப்பை இணைச்சு பார்த்தாதான் புதையல் இருக்கும் இடம் தெரியும். ஏங்கிற மேப்பு கிடைக்காதனாலதானே சாமி கிட்ட வந்தேன். நிரஞ்சன், என்ன சார், நாம எவ்வளவு வேஷம் போட்டும் அந்த ஆள் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து நாம மேப்பை வாங்க முடியாது போல இருக்க. அவர் நமக்கு அதை தரவே வேண்டாம். அது அவர்கிட்டயே இருந்தா அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான். சாமி சொல்லுது. நிரஞ்சன், ஒரு மண்டலம் 9 கம்பளம், பூஜையில் தண்டலம், ஐஸ்வர்யம் அம்பலம். என்ன வாயிலே வாசிக்குது சாமி? தண்டலம் மண்டலம் குண்டலம் ஒண்ணும் புரியலையே. அதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டு, உன்னிடம் இருக்கும் பி என்ற மேப்பை சாமியின் பாதத்தில் வைத்து வணங்கு, உனக்கு விமோச்சனம் பிறக்கும். என்ன சின்ன சாமி சாதாரணமா சொல்லிட்டீங்க? நான் உசிரா வச்சுக்கிட்டு இருக்கேன். மண்டலத்தை யார்கிட்ட சொன்னா ஒரு மண்டலம் என்ன 9 மண்டலம் சொல்றேன். நிரஞ்சன், மந்திரத்தை கேள். பி 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 பி. இவ்வளவுதானா? இதேதான், சொல்லிக்கிட்டே போ. பி 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 பி. அது சரி, கேட்காமலேயே உங்க அப்பா ஒண்ணு எனக்கு கொடுத்துட்டாரு. அதுவே போதும் எனக்கு. நான் இப்படி காதலிச்சுக்கிட்டே இருக்கோமே, எப்போ எப்போ ஒரு கல்யாணங்கிற முடிவுக்கு வருவோம். உங்களுக்கு கல்யாணம் அவ்வளவு அவசரமா? பின்ன இல்ல. நிச்சயமா நடக்கும். என்னங்க என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். ஆமா, அந்த பம்பாய் மேல எங்க உங்களோட சண்டைக்கு வரா? உண்மையை கண்டா போலிக்கு பொறாமையத்தானே இருக்கும். அப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்னம்மா? இன்னைக்கு நானும் அசோக்கும் பார்க்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பம்பாய் மேல் வந்துட்டான். அப்பா 2 பேருக்கும் பெரிய ஃபைட். கடைசியில நம்ம அசோக் கொடுத்த அடி தாங்க முடியாம விட்டா போறேன்னு சொல்லி ஓடிட்டான். பல நாள் திருட ஒரு நாள் ஆப்பிடுவான். பம்பாய் மயிலுக்கு விபத்து. ஆப்பிட்டுட்டானே, ஆப்பிட்டுட்டான். எங்க போவா? மீனாட்சி, மீனாட்சி, இங்க வா. பம்பாய் மயிலுக்கு விபத்து. அடிய பாதம். என்னங்க விபத்துடா. எங்கங்க? பம்பாய் மயிலுக்கு அந்த போய் ஆப்பிட்டுட்டான். அதாவது ரேணிகுண்டா அருகே. குண்டாவில மாட்டிக்கிட்டானா? அப்ப சமயக்கட்ட திருடானா? அண்டாவாவது குண்டாவாவது, நீ ஒரு சமயக்காரன் தானே, எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகம். ரேணிகுண்டான்னா ஒரு ஊருடா. விவரமா படிங்க. படிக்கிறேன் படிக்கிறேன். வேகமாக வந்த பம்பாய் மெயில். ஆமா, இவன் மாத்திரம் வேகமா வருவானா? போலீஸ்காரங்க வேகமா வரமாட்டாங்க. வந்து லவக்குன்னு புடிச்சு விட்டாங்க. கதையே பேசிட்டு இருப்பீங்க, பேப்பரை படிக்க. வேகமாக வந்த பம்பாய் மெயில் ரேணிகுண்டா அருகே தடம் புரண்டு தண்டவாளத்தை விட்டு இறங்கியது. இது திருட இல்லடி, ரயிலு. பம்பாய் மேலாவது மாட்டிக்கிறதாவது அந்த திருடனை பிடிக்க என் தம்பி ஒருத்தனாலதான் முடியும். அவனே திருட்ட அயோக்கிய ராஸ்கலாசடி. அவன் எங்க திருடனை பிடிக்கிறது? எச்சிபீடிய பிடிப்பா. நிறுத்துங்க, என் தம்பி எப்ப பார்த்தாலும் திருடன் திருடங்கிறீங்களே, உங்க வீட்டுல அப்படி என்ன திருடிட்டான்? பொழுது போனா பொழுது முடிச்சா ஒரு தம்பியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்துச்சு, நான் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, அப்படிதான் பேசுறேன். உன்ன சொல்லி குத்தம் இல்லடி. உங்க அப்பா நடையா நடந்து 7 செருப்பு தேஞ்சி என் காலில் வந்து விழுந்து ஒன்ன கண்டிக்க சொன்னா, எனக்கு அந்த நேரத்துல வேற விதி இல்லாம ஓ கழுத்துல தாலியை போட்டேன். ஓ கழுத்துல தாலியை போட்டதுக்கு ஒரு கழுது கழுத்துல தாலியை போட்டுட்டேன். போய் போட்டுறாங்க, சிக்கல் எடுக்கலாம். இவளை பேச விட்டு போச்சு என் மான மரியாதை எல்லாம். பணம் சாப்பிடுற நேரமா நீ ஒண்ணு.
ஏப்பா எப்ப பார்த்தாலும் அம்மாவும் நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஆமா, என்ன எப்படிப்பா பெத்தீங்க? அங்கேயும் சண்டைதான். ஏன் கேக்குற இவனோட? ஏத்திக்கிட்டே இருப்பீங்க. கொண்டாடி, இன்னும் பேசாத. சும்மா அங்கவசரத்தை கொண்டா. ஆமா, எங்க போறீங்க? ஏமா, உங்க அப்பாவுக்கு என்ன காக்கா வலிப்பா? அட அறிவட்ட கழுத, ஒரு மனுஷன் வெளியே தருவ போறான்னு எங்க போறேன்னு கேட்கலாமான்னு ஏதாவது அறிவு இருக்கா? எத்தனையோ வண்டி வருது, கார் வருது, பஸ் வருது, டஸ்க்கு நேத்து புஷ்குன்னு போச்சு, நான் உசுறு வருமாடி. அதுக்கு தான் கேக்குறேன். எதுக்கு செத்து போன இழுத்து கொண்டு அந்த வீட்டுல ஓட்ட அழுகுறதுக்கா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி, என் தலையெழுத்து. எனக்கு வாச்ச பொண்டாட்டி, வந்த வேலைக்காரன், பிறந்த பொண்ணு எல்லாமே மோசம். ஓட்ட கொண்ட ஏய் வரங்க இன்னும் போத்துக்கிட்டே இரு. ஏன் வாங்கிட்டு நீ புடிச்சுக்கிட்டு இருக்கியா? புடிச்சுக்கோ. கொண்டை அங்க அவசரத்தை கொண்ட சேர்ப்பாங்க எடுப்பாங்க. இன்னொன்னு நல்ல வேலை வாயில வச்சா ஊட்டிய. எங்க போறீங்க? ஏண்டி பூசணிக்காய்க்கு பிறந்தவளை, இப்பதானே சொன்னேன் போகும்போது எங்க போறேன்னு கேட்காதேன்னு. இப்ப சொல்லுங்க, எங்க போறீங்க? நான் சினிமாவுக்கு போறேன். கந்தசாமி முதலியார் உனக்கு தெரியுமா? போட்டு போட்டு வருவாரு. ஆமா, போட்டு போட்டவெல்லாம் கந்தசாமி முதலி. பெருசா நாமம் போட்டு வருவாரு. பெருசா நாம பார்த்த சாரதி கோயில் யானையில் அடி போடுது. தெரியாதுங்க. தெரியாத கழுத கேட்க வேண்டியதானே. அவன் என் ஃப்ரெண்டு. அந்த அறிவு கட்ட பையன் ஒரு சினிமா தியேட்டர் கட்டியிருக்கானா. என்ன ஃபேமிலி மேன்ங்கிறத கூட மறந்துட்டு அட்மிட் ஒண்ணுன்னு ஒரு பாஸ் அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு தான் நாங்களும் வர்றோம்னு சொல்றேன். ஏமா, அட்மிட் ஒண்ணுன்னு ஒருத்தர் போக முடியும். அதுக்கு தான் என் பொண்ணை படிக்க வச்சது. நான் போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருந்தா இன்னொரு நாள் கூட்டு போறேன். பிள்ளைக்கு பாலை கொடுத்து பக்கத்துல போட்டு